அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இப்போது இங்கித மாலையில் 102வது பாடல் பார்ப்போம். இங்கித மாலை தலைவன் தலைவி கேள்வி பதில்கள் பரிமாற்றப்படுவது போல, தலைவி கேள்வி கேட்கறதும் தலைவர் பதில் கொடுப்பதும் போல அமைஞ்சிருக்கும். இந்த தலைவர் அப்படிங்கிறவர் வந்துட்டு எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். தலைவி வந்துட்டு பூரண அருளையே குறிக்கோளாய் கொண்டு எல்லாம் வல்ல ஆண்டவரோடு பிரிவற்று என்றென்றும் விளங்க வேண்டும் என்ற அதிதீவிர விருப்ப முயற்சியோடு திகழ்ந்து வெற்றி கொண்ட ராமலிங்க சுவாமிகள் திருவருட் பிரகாச வள்ளல் பெருமான். கேள்விகள் பெருமான் கேட்கறதும் ஆண்டவர் பதில் கொடுப்பதும் போல இது அமைஞ்சிருக்கும். இது எல்லாமே வந்துட்டு ராமலிங்க சுவாமிகளுக்கு வள்ளல் பெருமானுக்கு இருந்த கேள்வி இது கேட்டாரு, இது கடவுள் சொன்னாரு. திருவொற்றியூர்ல சென்னையில திருவொற்றியூர்ல அவர் வந்துட்டு திருவொற்றியூர் தங்கியிருந்த காலத்துல, சென்னையில தங்கியிருந்து திருவொற்றியூர்ல கோயில் போயிட்டு வந்த காலத்துல இது நடந்துச்சு. இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டாரு, இந்த மாதிரிலாம் அவருக்கு அனுபவம் கிடைச்சது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறத விட, தோழியாகிய மனசுக்கு தெளிவு வரும் பொருட்டு. ஏன்னா மனம் வந்துட்டு தெளிய தெளியதான் அருளின் முக்கியத்துவத்தை உணர முடியும். அருளின் முக்கியத்துவத்தை உணரதான் மனம் தெளியும். அந்த தெளிந்த மனசுக்கு நாம வரத்துக்கு பல கேள்விகள் பதில்கள் சத்விசாரம் மூலமா தெரிஞ்சுக்கும் போது அது நடக்கும். அதன் பொருட்டு ராமலிங்க சுவாமிகள் அவங்க அமைச்சு கொடுத்துருக்காங்க. மற்றபடி இது அவரோட வாழ்க்கையில இந்த மாதிரி நடந்துச்சு, அவர் திருவொற்றியூர்ல இருக்கும்போது இந்த மாதிரிலாம் அனுபவம் அவருக்கு எல்லாமே கிடைச்சது அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. இது எல்லாமே அவர் வந்துட்டு கருவிலே திருவோடு இருந்தாருன்னு நமக்கு எல்லாருமே தெரியும். ஸோ இது எதுவுமே தோழியாகிய மனசுக்கு தெளிவு கிடைக்கும் பொருட்டு தான் இந்த கேள்வி பதில்கள் மாதிரி உரையாடல் நிகழ்ற மாதிரி இந்த பாடல் முழுவதும் இங்கித மாலை முழுவதும் அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த கண்ணோட்டத்தோட நாம சுத்தசனமாக மேல்நிலை வரணுன்ற கண்ணோட்டத்தோட ராமலிங்க பெருமான் அருளியது என்ற கண்ணோட்டத்தோட நம்ம இதை அணுகணும்னா நாம் பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் அப்பேற்பட்ட அருள்நிலையிலிருந்து படைக்கப்பட்டதுதான் இங்கித மாலை. அதற்கு விளக்கம் புலமை பெற்றவர்கள் சொன்னாலும் கூட உண்மையிலேயே அனுபவத்தில் நின்றுதான் சொன்னார்களா என்றால் அது கேள்விக்குறிதான். ஏன்னா அது இல்லை. ஆனால் நமக்கு இப்ப இருக்கிற விளக்கம் தயா பிரகாசர் சரவணானந்த சுவாமிகள் அருளியது. அவர் திருவருட் பிரகாச வள்ளல் பெருமானுடைய முத்தேக சித்தி அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர். அவ்வனுபவத்தில் இருந்து நமக்கு இதை தந்திருக்கிறார். வள்ளல் பெருமானின் தயவாலே, வள்ளல் பெருமானின் பூரண ஆசியாலே இந்த விளக்கத்தை எல்லாம் தயவாலே நமக்கு தந்திருக்கிறார்கள். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே திருவருட் பிரகாச வள்ளல் பெருமானாக விளங்க வந்துவிட்டு இப்போது அவர் திருவருட் பிரகாச வள்ளலின் பூரண தயவினாலே நமக்கு சரவணானந்த சுவாமிகள் இவ்விளக்கத்தை அருளியுள்ளார்கள். ஒரு சேர நாம் எல்லாத்தையும் பார்த்து நாம் நற்பயன் பெறுவோம். வாங்க தொடர்ந்து பாடலை பார்ப்போம். மைக்கோன்மிடற்றீர் ஊர் ஒற்றி வைத்தீர் உண்டோ மனை என்றேன். கை கண் நிறைந்த தனத்தினும் கண்ணின் நிறைந்த கணவரையே தூய்க்கும் மடவார் விழைவர் என சொல்லும் வழக்கு இது அறிந்திலையோ எய்க்கும் இடையா என்கின்றார் இதுதான் செடி என்னெடி. மைக்கோன்மிடற்றீர் ஊர் ஒற்றி வைத்தீர் உண்டோ மனை என்றேன். கை கண் நிறைந்த தனத்தினும் கண்ணிறந்த கணவரையே தூய்க்கும் மடவார் விழைவர் என சொல்லும் வழக்கு இது அறிந்திலையோ எய்க்கும் இடையாய் என்கின்றார் இதுதான் செடி என்னெடி. மைக்கண்மிடறு நீலகண்டம், இது கருணைக்கோர் அடையாளம். இவரது ஊர் ஒற்றி வைக்கப்பட்டுள்ளதாம். இந்த ஆன்மாவே இது விளங்கும் இவ்வுயிருடம்பை ஜீவர்களுக்கு சிறிது கால வாழ்வுக்கு ஒற்றி வைத்திருக்கின்றாராம். இப்போ எல்லாம் உள்ள பரம்பொருள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் சத்து பொருளாக என்றென்றும் அந்த சத்து பொருள் என்பது எல்லாவற்றுக்கும் ஆதார பொருளாக மூலப்பொருளாக இருப்பது. அதில் எல்லாமே அடங்கியிருக்கிறது. அதிலிருந்து இன்பம் வெளிப்பட்டு என்றென்று சச்சிதானந்தமயமாய் விளங்குகின்ற நோக்கத்தின் பொருட்டுதான்
ஒன்றாகிய ஆண்டவரே, சத்துப்பொருளே, ஒன்றாகிய ஆண்டவரே சித்தாக ஆன்மாவாக விளங்க வந்து, அந்த ஆன்மாவிலிருந்து ஐஞ்சக்தி செயல் காரியப்பாட்டினால புற உலகம், தேக சூழ்நிலை எல்லாமே நமக்கு கிடைக்குது. அப்போ இது எல்லாமே என்னன்னா, ஒன்றாகிய ஆண்டவரே சச்சிதானந்தமயமாய் தனக்குள்ள இருக்கிற இன்பம் என்றென்றும் சச்சிதானந்தமயமாய் விளங்க வேண்டி, அவரே விளங்க வேண்டி இது எல்லாத்தையும் நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆக அவரை தவிர யாரும் கிடையாது. அப்படி அவருடைய முழுத்தன்மையும் கொண்டதுதான் இந்த யகர ஆன்மா. எங்குமாய் நிரம்பி இருக்கின்ற தகராகச பெருவெளி அப்படின்னு சொல்லி ஞானிகள் சொல்றாங்க. அதுவேதான் தன் முழு இயல்போடு யகர ஆன்மாவாகவும் வந்திருக்கிறது. அந்த யகர ஆன்மாவிலிருந்து ஐஞ்சக்தி செயல் உகரம், ஊ என்பது உகரம் 5. அந்த ஐந்து சக்தி செயல் காரணமாக அந்த உலகம், உயிர், உடல் எல்லாம் புறமெல்லாம் இருக்கு. இதுதான் தாயா எங்குமாய் நிரம்பியிருக்கிற தகரக பெருவெளித்தா யகர ஆன்மா. அதுவே தன் முழு இயல்போடு யகர ஆன்மாவாக விளங்க வந்து அங்கிருந்த ஐஞ்சக்தி காரியப்பட்டால் உலகமெல்லாம் தோற்ற விளங்கி கொண்டுள்ளது. இந்த உண்மையை அனுபவபூர்வமா நம்ம ஏற்றுக்கணும். அப்படி ஏற்றுக்கொண்டவர் தான் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான். என்னை ஏறா நிலைமிசை ஏற்றுவிட்டது யாதெனில் தயவு. அதுக்கு இதுதான் அர்த்தம். ஸோ அப்போ திருவெற்றியூருங்கிறது எதுனா ஆன்மா தான். திருவெற்றியூர் எழுந்தருள் இருக்கிற தியாகராஜ பெருமான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான். இது எல்லாமே வந்துட்டு அவர் எதையுமே அருட்சோதியின் சாயாய் தான் எத்தேவரும் என்ன சாயதாய் பார்த்ததென்று வேறு எண்ணியதுண்டோன்னு சொல்லுவாங்க ராமலிங்க சுவாமிகள். அதாவது இது எல்லாமே சுத்த சன்மார்க்க நோக்கத்தோட தான் நம்ம அணுகிறோம். இது வந்துட்டு சமய நோக்கத்தோட அணுகி நாம் வந்துட்டு ஏமாந்து போயிடக்கூடாது. இங்க இருக்கிற விளக்கமும் சமய நோக்கத்தோடு இருந்ததல்ல. நாம் அந்த நோக்கத்தையோடு பார்த்து ஏமாந்து போயிடக்கூடாது. இது இந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி இது எல்லாமே சுத்த சன்மார்க்க வெளியீட்டிற்காக அருளப்பட்டது. இப்போ கருணைக்கு ஒரு அடையாளம், அதாவது எல்லாம் வல்ல ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவாரு, நம்ம மாயையிலால் நம்ம படுகின்ற நம்முடைய அறியாமையெல்லாம் அவர் வாங்கிக்கிட்டு நமக்கு முந்தேக சித்தி வாழ்க்கைய கொடுக்க போறாரு. அதுதான் வந்துட்டு திருப்பார்கடல்ல வந்துட்டு கடையும் போது விஷம் வந்து அது சிவபெருமான் எடுத்துக்கிட்டு மற்றவர்களுக்கு வாழ்வழிச்சது அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாவற்றையும் இயற்றி தேவையில்லாததெல்லாம் அழித்து இறுதியிலே முத்தேக சித்தி வடிவையே நமக்கு ஈந்து அருளி உடன் நின்று என்றும் பிரியாது நம்மோடு பிரிவற்று வாழப்போவது நம்முடைய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான். அதனாலதான் அந்த விஷத்தை நம்ம அவர் வாங்கிக்கிறாரு, நமக்கு அவருடைய அனுமதியை கொடுக்கிறாரு. அதுதான் நீலகண்டம், அதுதான் அவரோட கருணைக்கான அடையாளம்னு நம்ம இங்க பாக்குறோம். இப்ப பாத்தீங்கன்னா ஒன்றாகி ஆண்டவர் தான் எல்லாமா இருக்காருன்னா, ஆனா எனக்கு அந்த உணர்வு கிடையாது. நான் ஒருத்தன் இங்க பிறந்தேன், நான் இந்த ஊர்ல இருக்கேன், நான் இந்த வேலை பார்க்குறேன், இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு இருக்கு. இது ஏன்னா ஆண்டவரே வந்துட்டு இந்த ஜீவர்களுக்கு சிலது காலம் வந்துட்டு ஒற்றி வைத்திருக்கிறான். ஒற்றி வைத்திருக்கிறது என்னன்னா, இந்தாப்பா கொஞ்ச காலத்துக்கு நீ வந்து இதை பயன்படுத்திக்கோ, ஒரு ரெண்டுக்கு எடுத்துக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓனர் வந்துட்டு சில காலம் வீடு வந்து ரெண்டு கொடுக்குற மாதிரி ஆண்டவரே இந்த ஆன்மாவை நீ, இந்த உடல் நீ, இந்த இது எல்லாமே உன்னோடதுன்னு நினைச்சு நீ கொஞ்ச காலம் வாழ்ந்துக்கோ அப்படின்னு கொடுத்திருக்காராம். இதனால் இதில் வாழ வந்துள்ள ஜீவர்கள் இதனை தங்கள் சொந்த இடமாக பாவித்து அனுபவித்து வருகின்றார்கள். திருவொற்றிவாணனுக்கு இது சொந்தமானாலும் தன் உரிமையை தற்காலிகமாக ஜீவர்களுக்கு வழங்கி இருக்கின்றார். குறிப்பிட்ட காலத்திற்கு பின் வாங்கிக் கொள்வார். இந்த குறிப்பிட்ட காலத்திற்கு பின் வாங்கிக் கொள்வார்னா இது நம்மளதான் சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனா நமக்கு மரணம்னு வரும்போது அவர் வாங்கிப்பாரு. இதெல்லாமே என் தம்பி என்னதுப்பா அப்படின்னு சொல்லி மொத்தமா நம்ம கிட்ட அவர் வாங்கிப்பாரு, தற்காலிகமா கொடுத்துட்டு. இதுல இன்னொரு வகையாவும் புரிஞ்சுக்கலாம். இந்த சுதந்திரத்தை எல்லாம் கொடுத்து இது என்னது நம்ம அனுபவிக்க வச்சு அனுபவத்தின் மூலமே நாமே வந்துட்டு இங்க இருக்கிற இன்பமும் துன்பமும் எதுவுமே நிலைப்பதில்லை. நிலையான ஒரு பொருள் அகம் இருக்கிறது, அது அங்கிருந்து நாம் வாழ பழகி கொள்ள வேண்டும் என்ற சத்திய ஞானத்தை நாமே அனுபவபூர்வமாய் விரும்பி ஏற்கும் வண்ணம் இவ்வுலக பொருட்களில் வருகின்ற எதுவுமே நிலைப்பது கிடையாது. இன்பமும் நிலைப்பதில்லை, துன்பமும் நிலைப்பதில்லை. இது எல்லாத்தையும் நாம் அனுபவபூர்வமாக புரிந்து கொண்டு மேநிலையில் நாமே அவர் வண்ணமாய்
விளங்கும் பொருட்டு, அதை நாம் ஏற்கும் பொருட்டு, அந்த பக்குவத்தை நமக்கு வருவிக்கும் பொருட்டு வருவித்து பின் அவரே வந்துட்டு இங்கே வாழ வந்து விடுவார். அதுதான் குறிப்பிட்ட காலத்திற்கு பின் வாங்கிக் கொள்ளுவார் அப்படின்றது எடுத்துக்கலாம். ஆனால் உரிய காலத்திற்குள் அருள் எனும் பொருளை ஈட்டி கட்டிவிட்டால் ஒற்றை ஜீவனுக்கே சொந்தமாகிவிடும், எப்போதும் வாழலாம். ஸோ இதுதான் அவர் வாங்கிப்பாரு. மரணம்ன்ற இன்சிடென்ட் வரும்போது அவர் மொத்தம் எடுத்துப்பாரு. ஆனா அந்த மரணத்துக்கு முன்னாடி நம்ம அருளை சம்பாதிச்சிட்டோம்னா நாம வந்துட்டு இந்த தேகத்துல வந்துட்டு இந்த தேகத்தோடு கூடிய வாழ்க்கை நிரந்தர வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள முடியும். அருள் என்னும் சாவி நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா. ஒற்றி வைத்து விட்ட இவர் எங்கே வாழ்கிறார்? இவரது மனைவி எங்கே? வீடு இல்லாதவரை இல்லால் மதிப்பாளா என்ற கருத்தில் உமக்கு மனையுண்டோ என்ற ஆன்ம தலைவி வினவுகிறாள். வீடு இல்லாதவங்க எந்த மனைவி வந்து கணவரை மதிப்பாங்க? கணவருக்கு வீடுலாம் மனைவி மதிக்க மாட்டாங்களையா? ஸோ நீ உன் வீடாகிய ஆன்மாவே நீ எனக்கு கொடுத்துட்ட, உனக்கு உனக்கு மனையெல்லாம் உண்டா? உன்னை யாரும் மதிப்பாங்க அப்படின்னு சொல்லி தலைவி கேட்கிறாங்க. நல்ல ஒரு பெண்கள் கைப்பொருளை விட மெய்ப்பொருளை தம் கணவரையே மிக விரும்புவார்கள். ஒருத்திக்கு தன் கண் எவ்வளவு முக்கியம், அதை விட முக்கியம் அல்லவா தன் கணவர்? கை நிறைந்த தனத்தினும் கண் நிறைந்த கணவனையே தூய்க்கும் மடவார் விழைவர் என்பது பழமொழி. உடலை விட உள்ளிருக்கும் ஆன்மாவை சார்ந்திருக்க விழைவர் பக்குவ ஜீவர்கள். இந்த பக்குவ ஆன்ம தலைவி ஏய்க்கும் இடையாளாம். இங்க பாருங்க, கை நிறைந்த தனத்தினும் கண் நிறைந்த கணவனே தூய்க்கும் அடைவார் விழைவர். உடலை விட உள்ளிருக்கும் ஆன்மாவை சார்ந்திருக்க விழைவர் பக்குவ ஜீவர்கள். அதாவது நல்லோர் பெண்கள், கற்புடைய பெண்கள் வந்துட்டு நமக்கு பொருளை விட கணவரை தான் ரொம்ப முக்கியமா பார்ப்பாங்க. அது போல பக்குவ ஜீவர்கள் வந்துட்டு புற விஷயத்துல இருக்கிற பெண் எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களுக்கு ஒரு துச்சமாவே எல்லாம் ஒரு விஷயமே இல்லை. ஏன்னா அவங்கள மெய்ப்பொருளினுடைய அருமை பெருமை தெரிந்து போற்றிக்கொண்டு அதனை பெறவே தவம் ஏற்றுகின்றார்கள் பக்குவ ஜீவர்கள். ஸோ அதனால் அதாவது இங்க கை நிறைந்த தனத்திலும் கணிந்த கணவனே தூக்கி மடவார் விழைவர் அப்படிங்கிறத வந்துட்டு இரண்டு விதமாக நம்ம பொருள் எடுத்துக்கலாம். நல்லோர் பெண்கள் வந்துட்டு மேல்நிலையில் இருக்கிற ஆண்டவரையே விழைவாங்களே ஒழிய இவனுக்கு வீடு இருக்கா இது இருக்கா அது இருக்கான்னு பார்க்க மாட்டாங்க. அதே போல பக்குவப்பட்ட ஜீவர்கள் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு ஆண்டவரையே பெரிதாக நினைத்து ஆண்டோட அருளையே அடைய வேண்டி செயல்படுவாங்க. உடலை விட உள்ளிருக்கும் ஆன்மாவையே சார்ந்திருக்க விழைவர் பக்குவ ஜீவர்கள். ஸோ இந்த உடல் வந்துட்டு ஒரு கருவியா தான் இருக்கு. இதற்கு உள்ளீடாக பரம்பொருள் வந்துட்டு விளங்கிட்டு இருக்காரு. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவனுடைய அருளாலே அப்படின்னு அவனுடைய அருள் பெற விழைவர்கள் பக்குவ ஜீவர்கள். ஏய்க்கும் இடை என்பது மெலிந்த இழைத்த இடை என்பது அதை விட அறியும் இடை அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது இடை என்பதுனா இடையில இருக்கிற ஒரு பொருள். அதாவது ஆண்டவர் அகத்திலே இருக்கின்றார், அவரே எதுவுமாய் தோற்றி விளங்கி கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் அறிந்து கொண்டிருப்பது இடையில் இருக்கின்ற உயிர். இந்த உயிரிலே தான் அறிவு விளங்குவது. உள்ளிருக்கும் ஆண்டவருக்கும் புறம் இருக்கும் உடலுக்கும் இடையிருக்கும் உயிரிலே தான் அறிவு விளங்குவது. இந்த அறிவு தெளிவு பெற பெற அறியாமை தேய்ந்து தேய்ந்து உண்மை பொருள் அனுபவப்படும். முடிவில் அந்த இடைநிலை மாயமாக மறைந்துவிடும். எங்கும் கடவுள் மயமான காட்சி கண்டு நிற்க நேரும். இந்த அறிவுல தெளிவு பெற பெற அறியாமை போயிடும். இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நம்ம ஏன் சத்விசாரம் பண்ணணும்னா, நம்ம சத்விசாரம் ஒவ்வொரு முறை செய்யும் போதும் பரோபகார செயலினால மற்ற உயிர் விளக்கு ஏற்படுகின்ற கொலை பாதகம் பசி பாதகத்தை தவிர்த்து இன்ன பிற கவலையினாலேயோ நோயினாலேயோ இயலாமையினாலேயோ இல்லாமையினாலேயோ கஷ்டப்படும் போதும் இச்சைவசமாப்பட்டு கஷ்டப்படும் போதும் தமக்கு அவாமிகுதினால் கஷ்டப்படும் போதும் நமக்கு வேண்டியது ஆண்டவர் தடைப்படாம தருவாருங்கிற ஞானத்தை கொடுத்து தேவையான உணவோ தேவையான பொருளோ தேவையான வசதி வாய்ப்புகளோ நல்ல வார்த்தையோ கொடுத்து இன்னொரு உயிர் விளக்க சூழ்ந்து இருக்கிற உயிர் விளக்க தெளிவு கொடுக்கும்போது நமக்குள்ள இருக்கிற அறியாமை தெரியும். நம்ம அறிவு மேலம்போம். நம்ம சத்தியசாரம் செஞ்சு ஆண்டவருடைய புகழ பேச பேச நம்ம அறிவு தெளிவு பெறும். சத்தியசாரம் பரோபகாரம் இணைந்துதான் ஜீவகாரண்யம். ஜீவகாரணத்தை கொண்டுதான் கடவுள் அருளை பெற முடியும். கடவுள் அருளை இருந்த கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கிடைக்கதான் நம்ம தெளிவு வரும். இந்த தெளிவு பெற பெறதான் அறியாமை தேயும். அறியாமை தேயத்தான் அருள் ஒன்றே குறிக்கோளாய் கொள்ளுகின்ற உயர்ந்த மனப்பக்குவம் கிடைக்கும்.
முடிவுல இந்த இடையில இருக்கிற இந்த இடைநிலை மாயமாய் மறைந்துவிடும். எங்கும் கடவுள் மயமான காட்சியே அனுபவம். இந்த அறியாமைங்கிறது இடையில இருக்கிற ஏதோ ஒரு பொருள்னு வச்சுக்கோங்க. இந்த அறியாமை தேஞ்சி 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 கடவுள் ஒருத்தர் தான் இருக்காரு, அவரே சச்சிதானந்தமயமே விளங்க வேண்டி எதுவுமாய் சித்துப்பொருளாய் விளங்கிக் கொண்டு ஐஞ்சக்தி காரியப்பட்டால் எல்லாவுமாய் தோற்றுகின்றார். இதை முடியல நம்ம அந்த அறியாமை மொத்தமா மறைந்துடும், அப்ப நம்ம அதை பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. தெளிவு பெற பெற ஸோ தெளிவு தான் ரொம்ப முக்கியம். அந்த மனத்தெளிவு என்பது வர வரதான் இயல்பாக மனம் நாம் மேல்நிலையில் இருக்க முடியும். ஏதோ ஒரு தவம் தியானம் பண்ணி மனசு குவிக்கிறதுன்றது ஒண்ணு, ஆண்டவருடைய அருளாலே சத்திசாரத்தினாலே பரோபகாரத்தினாலே இயல்பாக மனம் மேல்நிலையில் கூடி நின்று ஆண்டவருடைய உண்மை அறிந்து கொள்வது என்பதுதான் சரியான ஒரு வழியா இருக்கும். அதற்குத்தான் வள்ளல் பெருமான் ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு, ஜீவகாரணத்தை கொண்டுதான் மேல்நிலையில் ஏற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜீவகாரணம் சத்திசாரம் பரோபகாரம் என்னிடம் இணைந்தது. சத்திசாரம் என்பது கடவுளுடைய புகழையும் நமது சிறுமையும் இடையடாது விசாரித்து நம்முடைய சிறுமையெல்லாம் அவருடைய திருவடியிலே சமர்ப்பணம் செய்து, அப்பனே இந்த மாதிரிதான்ப்பா நான் இருக்கேன், நம்மளுடைய சின்ன சின்ன அறியாமைகளையும் கூட கொஞ்சம் கூட ஒரு குழந்தை அம்மாவோட முறையிடம் போது நம்மளுடைய குறை குற்றங்கள் எல்லாம் நம்ம அப்பனும் அம்மையுமாக அம்மை எப்ப அருட்பிரிஞ்சது ஆண்டவர்கிட்ட நம்மளோட எல்லாத்தையுமே அவர்கிட்ட கொடுத்துடணும். கொடுத்துட்டா அவர் நமக்கு திருப்பி அவருடைய அறிவையும் அவருடைய ஞானத்தையும் அவரோட போகத்தையும் எல்லாத்தையும் நமக்கு கொடுப்பாரு. ஒற்றியை நமக்கே உரிமையாக்கி விடதான் உள்ளார். பாருங்க, நமக்கு தான் உரிமையாக போகிறார். ஏன்னா நமக்கு இந்த முதல் சித்திய வாழ்க்கைய அவர் உண்மையில் அவர் தான் அனுபவிக்கின்றார். ஆனால் அவருடன் பிரிவற்று நாமும் இருக்கின்றோம் என்ற சாட்சி மாத்திரத்தையும் அவருடைய அருளாலே பெற்றுக்கொண்டு என்றென்றும் நமக்கு உரிமையாக்கி விடத்தான் இருக்கிறார். ஆன்ம தலைவின் இயக்கும் அறியும் இடை தலைவரை இணைத்து விடுவது, அவரோடு ஆன்ம மங்கையும் ஒன்றி வாழலாகும் போதும் கண்ணிறைந்த கணவனும் கை நிறைந்த பொருளும் உரிமையாக கொண்டு இனிது விளங்கக்கூடும் என்பது இங்கிதம். அருட்பெருஞ்சோதி ஒன்றே ஒரு ஆன்மாவுக்கு எல்லாமாய் இருக்கிறது. உலகமெல்லாம் நிறைந்த பொருள் எல்லாம் அருட்ஜோதியாக புறத்து இளங்க அகத்தே அருள் இன்ப நிறை கணவராகவும் இருக்கின்றதா. பாருங்க, ஒரு ஆன்மாவுக்கு அகத்துல சத்து பொருளா அருள் அங்க நிரம்பி இருக்கு. அதுவேதான் ஜோதி பொருளா புறமெல்லாம் சூழ்ந்திருக்கு. ஸோ அருட்பெருஞ்சோதி ஒண்ணுதான் அகமும் புறமும் ஒரு ஆன்மாவுக்கு எல்லாமே இருக்கு. ஸோ இதைத்தான் சிற்சபையும் புற்சபையும் அகமும் புறமும் இருந்து நிறைய இன்ப வாழ்வு சதா உதவி கொண்டிருக்கிறான். ஒரு சபை என்பது ஆன்மாவிலிருந்து அந்த அனுபவிக்கும் போது ஆன்மாவுக்கு புறம் இருந்து எதுவுமா சூழ்வது ஆண்டவருடைய ஜோதி தான். சிற்சபை என்பது ஆன்மா, அந்த ஆன்மாவுக்கு ஆன்மா கடவுள் தாயா அப்படின்னு சொல்லுவாங்க. எங்குமாய் நிரம்பி இருக்கின்ற கடவுள் தான் எகர ஆன்மாவும் இருக்கிறார், அது சிற்சபை. அங்கிருந்து நமக்கு எல்லாமா விளங்கி இருப்பதை கொண்டு இறங்கி அகமும் புறமும் சிற்சபையும் பொற்சபையும் சூழ்ந்து இருக்க சதா காலமும் நாம் ஆண்டோடு பிரிவற்று இருந்து சச்சிதானந்தமயமாய் விளங்க வேண்டும். அதுதான் இந்த பக்குவ ஆன்ம தலைவிக்கு சிற்சபையும் பொற்சபையும் அகமும் புறமும் நிறைந்த வாழ்க்கை சதா உதவி கொண்டே இருக்கின்றனவாம். ஸோ புறத்துல நம்ம சூழ்றதும் சரி, அகமுக்கு சூழ்வதும் சரி, எல்லாமே ஆண்டவருடைய செயல்னால இன்ப வாழ்வுக்கு நோக்கி உதவி கொண்டே இருப்போம். அப்புறமா ப்ராசஸும் இருக்கும். அந்த ப்ராசஸ்க்கு அப்புறமாவும் அந்த திருச்சபையும் பொற்சபையும் என்றென்றும் நம் கைவர பெற்று நிலையான வாழ்விலே வாழ்வோம். அதுதான் மரணம் இல்லாத பெருவாழ்வு. ஆண்டவர் அந்நிலையிலே தான் எல்லா காலத்திலும் இருக்கிறார். அவருக்குள்ளிருந்து வெளிப்படுகின்றது. அப்படி பூர்ணமாக மனிதர்கள் வெளிப்பட்டு விளங்கும் போது மனிதர் அனுபவிப்பது போல் இருந்தாலும் உண்மையில் ஆண்டவர் தான் நானாய் இருந்து அனுபவிக்கின்றேன் அப்படிங்கிற மெய்ஞானம் அடைய பெற்று, அருளை பெற்று, அடையாமல் அடைய பெற்று நமக்கு அந்நிலையில் இருந்து வாழ்கின்ற வாழ்வுதான் மரணமில்லா பெருவாழ்வு. இதனையே குறித்து காட்டப்பெறுகிறது இந்த இங்கித பாசுரத்திலே. அருளால் கண்டு அடையலாம், அருளால் கண்டு கொள்ளலாம், அருளால் கண்டு அடையலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்க. நம்ம ஒரு பக்குவப்பட்ட ஆன்ம தலைவியை வந்துட்டு ஒரு நல்ல பெண், தற்புடைய பெண் வந்துட்டு தன்னோட கணவரை வந்துட்டு பொருளோட கணவரை தான் விரும்புவாங்கன்ற போல் நாம் எல்லோரும்
ஆண்டவர் ஆண்டவரையே விரும்பிக் கொள்ளணுன்றதான் சரிதான். இது எல்லாமே சில காலம்தான். நமக்கு இருக்கிற இன்பம் துன்பம் எல்லாமே சில காலம்தான். குறிப்பிட்ட காலத்துக்கு பின்ன அவர் வாங்கிப்பாரு. அப்ப என்னதான் பண்ணணும், அதற்குள்ள நம்ம அருளை வளர்த்துக் கொள்ளணும் அப்படிங்கறது எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ இப்படி இருந்து தெளிவு பெறதை நோக்கி நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம், மாஸ்டர் தெளிவு வராத நோக்கி இப்படி இருக்கதான் நமக்கு அகமும் புறமும் என்றென்றும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை சூழ்ந்து இருக்க உண்மையாய் உணர்ந்து அந்த அருட்பெருஞ்சோதியினுடைய அருளாலே நமக்கு வேண்டதெல்லாம் என்றென்றும் கிடைக்க பெற்று மரணமில்லா பெருவாழ்வை ஏற்று அந்த அந்த பெருவாழ்விலே நமக்கு உலகமெல்லாம் உயிரெல்லாம் எல்லா உயிரும் வாழ்விக்கின்ற அந்த பெருவாழ்வு ஏற்று வாழ முடியும். அதற்கு ஏற்றாறு போல அருட்பெருஞ்சோதி அகமும் புறமும் என்றென்று நமக்கு உதவி கொண்டேதான் இருக்கும். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி. இந்த சக்திசாரத்தை இனிது நடப்பதற்கு அருள் செய்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரையே வணங்கி முடித்துக் கொள்கிறோம்.